ஏமன் நாட்டை ஆட்சி செய்த அரசன் அப்ரஹா. அரபு மக்கள் அனைவரும் மக்காவில் உள்ள காபாவை தரிசிக்கச் செல்வதை பார்த்து அவனுக்கு பொறாமை ஏற்பட்டது. அதனால் சனா நகரத்தில் மிக பெரிய தேவாலயத்தை கட்டினான். இனி மக்கள் மக்காவுக்கு அல்ல, என் தேவாலயத்திற்கே வர வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் மக்கள் தொடர்ந்து மக்காவிற்கே சென்றனர். இதனால் கோபமடைந்த அப்ரஹா ஒரு முடிவை எடுத்தான். காபாவையே அழித்து விட வேண்டும். அவன் ஒரு மிகப்பெரிய படையை தயார் செய்தான். ஆயிரக்கணக்கான வீரர்கள், வலிமையான யானைகள். அந்த யானைகளில் மிகப்பெரியது மஹமூத் என்று அழைக்கப்பட்டது. அந்த படை பாலைவனத்தை கடந்து மக்காவை நோக்கி பயணம் செய்தது. மக்கா அருகே வந்தபோது காபாவின் பொறுப்பில் இருந்த அப்துல் முத்தலிப் அப்ரஹாவை சந்திக்கச் சென்றார். அப்ரஹா கேட்டான், நீங்கள் என்ன கேட்க வந்தீர்கள்? அதற்கு அவர் அமைதியாக, நீங்கள் பிடித்துக் கொண்ட என் ஒட்டகங்களை திருப்பித் தர வேண்டும் என்றார். அப்ரஹா ஆச்சரியப்பட்டான். நான் உங்கள் காபாவை அழிக்க வந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் ஒட்டகங்களை மட்டும் கேட்கிறீர்களா என்றான். அதற்கு அப்துல் முத்தலிப் சொன்ன வார்த்தை வரலாற்றில் நிலைத்துவிட்டது. ஒட்டகங்கள் எனது சொத்து, ஆனால் காபா அல்லாவின் வீடு, அதை அவர்தானே பாதுகாப்பார். பின்னர் அப்ரஹாவின் படை காபாவை நோக்கி நகரத் தொடங்கியது. ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது. படையின் மிகப்பெரிய யானை காபாவை நோக்கி ஒரு அடியும் நகர மறுத்தது. அதை அடித்தாலும் இழுத்தாலும் அது நகரவில்லை. அந்த நேரத்தில் வானம் முழுவதும் சிறிய பறவைகளால் நிரம்பியது. அவை அபாபீல் என்ற பறவைகள். ஒவ்வொரு பறவையும் தங்களின் வாயிலும் கால்களிலும் சிறிய கற்களை எடுத்துக்கொண்டு அந்த படையின் மீது வீசின. சில நொடிகளில் அந்த பெரும் படை முழுவதும் சிதறி அழிந்தது. அல்லாஹ் பாதுகாக்கும் ஒன்றை உலகிலேயே எந்த சக்தியும் அழிக்க முடியாது.